من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا. واعف عنا يا كريم يا رحيم يا الله. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آل سيدنا محمد صلاة تمتينا بها من جميع الأهوال والآفات وتقضي لنا بها جميع الحاجات وتطهرنا بها من جميع السيئات وترفعنا بها عندك على الدرجات وتبلغنا بها أقصى الغايات من جميع الخيرات في الحياة وبعد الممات إنك على كل شيء قدير. اللهم ربنا تقبل منا صلاتنا وصيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشعنا وتمم تفسير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا هب لنا من أزواجنا وذرياتنا قرة أعين واجعلنا للمتقين إماما. رب هب لي من الصالحين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا اغفر لنا وارحمنا ولوالدينا ولمشايخنا ولأساتذتنا ولجميع أمة سيدنا محمد صلى الله عليه وسلم. رب ارحمهما كما ربياني صغيرا ما دامت الرحمة يا أرحم الراحمين. جزا الله عنا نبينا وسيدنا ومولانا محمدا صلى الله عليه وآله وأصحابه وأمته وسلم بما هو أهله عدد ما علم الله ودوام ملك الله. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. الصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதம் நிறைந்த ரமதானுடைய மாதத்தின் சங்கையான பிறை 23வது நல்ல இரவில் அல்லாஹுடைய அருள்கள் நிறைவாக பொழிகிற அவனது நமது வணக்க வழிபாடுகள் அனைத்தையும் அல்லாஹுவினுடைய கருணையாலும் அருள் நிறைந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் பொருட்டினாலும் சங்கை பொருந்திய இந்த ரமலானினுடைய மாண்பினாலும் கபூல் செய்து அருள் புரிவானாக. சங்கைக்குரிய பெருமக்களே, இன்று இறைமறை குர்ஆனில் சூரத்துல் வாக்கியா, சூரா அல் ஹதீத், சூரா அல் முஜாதலா, சூரா அல் ஹஷ்ர் ஆகியவைகள் ஓதப்பட்டிருக்கிறது. பல்வேறு பாக்கியங்களை பொதிந்திருக்கிற இறைமறை குர்ஆன் நாம் ஓதிய இந்த சூறாக்களினுடைய எல்லா சிறப்புகளையும் அல்லாஹ் நாம் அடைந்து கொள்கிற நல்ல தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. சூரத்துல் வாக்கியா
வறுமைக்கான தீர்வு என்று வல்லலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாய்மொழி பகிர்ந்திருக்கிறார்கள். யார் ஒருவர் சூரத்துல் வாக்கியாவை தினம்தோறும் ஓதுவார்களோ லம் துசிபுஹு ஃபாக்கத்துன் அபதா, அவருக்கு வறுமையே தீண்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அதை நேர்த்தியோடு சஹாபிகள் பின்பற்றி வெற்றியும் கண்டார்கள். தன்னுடைய அந்திம காலங்களில் கூட தங்களிடத்தில் பிள்ளைகள் இருந்த சூழலிலும் கூட வறுமை குறித்த எந்த பயமும் இல்லாமல் அவர்கள் இந்த சூரா இருக்கும் பொழுது எனக்கு என்ன கவலை என்று கேட்கிற அளவுக்கு ஈமானிய உரம் அவர்களிடத்தில் இருந்தது. நமது முன்னோர்கள் இதை வளமையாக ஓதியும் வந்திருக்கிறார்கள். நாங்கள் எல்லாம் பார்த்திருக்கிறோம். வளமையாக ஓதக்கூடியவர்களாக. இன்றைய காலத்தில் அதனுடைய குறைபாடுகளோ என்னவோ, அன்று ஒருவரின் சம்பாத்தியம் ஒட்டுமொத்த குடும்பத்தையும் பாதுகாத்தது. இன்று ஒவ்வொருவரும் சம்பாதித்தும் குறைகளாகவே வீட்டில் மிஞ்சுகிறார். காரணம், அதுல பரக்கத்து இல்லாம போயிடுது. தேவைகள் பொதுவா ஃபக்ருன்னு சொன்னா தேவைன்னு அர்த்தம். ஃபக்ருன்னு சொன்னா தேவை. ஃபகீர் அப்படின்னா தேவை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஃபகீர் சாங்கரம்ல அப்படின்னா தேவை உடையவர்னு அர்த்தம். கனி அப்படின்னா தேவையற்றவர்னு அர்த்தம். தேவை இல்லாதவர், ஒரு நிறைவா இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை நாம நம்ம பாஷையில பணக்காரர்னு வச்சுக்கிட்டோம். பணக்காரர்னா பணம் உள்ளவருக்கு பேர் தான் பணக்காரர். பணம் இல்லாதவரெல்லாம் பணக்காரராக முடியாதுல்ல. ஆனா பணக்காரர்கள் எல்லாரும் கூட கனி ஆக முடியாது. கனிக்கு நாம பணக்காரன்னு பேர் வச்சுக்கிட்டோமே தவிர கனி என்ற அந்த அந்தஸ்திற்குள்ளால் யார் வர முடியாது? பணம் உள்ளவர்கள் கூட வர முடியாது. ஏன்? அவனுக்கு இன்னும் தேவை தேவை தேவைன்னு தான் இருக்கிறான். முடிச்சுட்டானா எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பமாயிடுச்சு, நான் பாருங்க எனக்கு இது நான் எல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறானா? இல்ல, வந்தா இன்னும் 4 இடத்த வாங்கி போட்டுக்கிட்டு தான் இருக்கிறான்னு தவிர அதனால அந்த வறுமைக்கான வாட்டத்திற்கு தீர்வாக அந்த பணம் அமைகிறதானா? இல்ல. அப்ப அவர் பேரு கனி கிடையாது, அவரும் ஃபக்கீர் தான். அதனாலதான் இப்படிதான் அதிகமான பேர் இருப்பாங்கிறதுனாலதான் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், வல்லாஹுல் கனியு அன்துமுல் ஃபுகரான்ட்டான். அல்லாஹ் தான் கனி, நீங்கெல்லாம் யாரு? ஃபக்கீர் சாக்கள்ட்டான். யாரெல்லாம் பார்த்து சொன்னா? பெருங்கொண்ட மல்டி மில்லியனர் கூட யாரு தான்? ஃபக்கீர் சான் தான் அல்லாஹ்வுடைய பார்வையில. இது அறிஞர்கள் இன்னொரு அழகான வார்த்தையை சொல்லுவாங்க, வல்லாஹுல் கனியு அன்துமுல் ஃபுகராக்கு. அல்லாஹுவோடு சார்ந்திருந்தவர்கள் எல்லாம் கனி, அல்லாஹுவை சாராது இருந்தவர்கள் எல்லாம் ஃபக்கீர். அல்லாஹு கிட்ட இருக்கிறாங்க பாருங்க, அவங்க எல்லாம் கனி. நான் கண்ட பெருமக்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவங்க எல்லாம் பெரிய மல்டி மில்லியன் எல்லாம் கிடையாது. சில சீதேவிகள் ஒவ்வொரு நாளினுடைய காசுகளும் அந்த அவங்களுடைய இல்லத்திற்கு சென்றால், அந்த பெரியவர்களுடைய இல்லத்திற்கு சென்றால் அன்று எத்தனை நபர்கள் அந்த இல்லத்திற்கு வருவார்களோ அத்தனை நபர்களுக்கான உணவு ஏற்கனவே தயார் செய்யப்பட்டிருக்கும். இதுதான் ஆச்சரியம். இது எதை கேள்விப்பட்ட செய்தி நினைக்காதையோ, அனுபவிச்ச செய்திகளை சொல்றோம். எத்தனை நபர்கள் ஒவ்வொரு நாளும் செல்வார்களோ அத்தனை நபர்களுக்கும் ஏற்கனவே ஆக்கப்பட்ட உணவு. நானே ஆச்சரியமா கேட்டேன் அவங்க பிள்ளைகள்கிட்ட, அந்த பெரியவங்களை பத்தி கேட்டேன். எப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, நாங்கள் டெய்லி காலையில் போய் கேட்போம், இன்னைக்கு எவ்வளவு அரிசி போடணும் அப்படின்னு கேட்போம். இவ்வளவு போடுங்கம்மான்னு சொல்லிடுவாங்க, இவ்வளவு போடுங்கன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு தகுந்த ரிஸ்க போட்டாச்சு, ரஜாக்கு அதுக்கு தகுந்த அந்த மருசுக்கு யாருக்கு ரிஸ்க் கொடுக்கணுமோ அவங்கள அனுப்பி விடுவோம், வந்து சாப்பிட்டுட்டு போயிடுவாங்க. போனவங்க யாருக்கு இல்லைன்னு இல்லை, வந்துட்டு போனதுக்கு அப்புறம் மிஞ்சி கீழே போட்டதாகவும் சரித்திரம் இல்லை. அதை விட இன்னொரு ஆச்சரியத்தை அவங்க சொன்னாங்க, ஏதாச்சும் வாங்கணும்னு சொன்னா இதுவரைக்கும் என் தந்தையார்கிட்ட அவங்க அப்படியாம்மா வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த ஒரு போர்வை வச்சிருக்கிறாங்க, அதுக்கு கீழே கை விட்டு என்ன செய்வா, என்னங்கம்மா இப்போ வாங்கிட்டு வந்துருங்கம்மான்னு சொல்லிட்டு கையில காசை தந்து விடுவாங்க. அதை போய் நாங்க வாங்கிட்டு வருவோம். ஒவ்வொரு நாளும் நாங்க அதுல புது நோட்டை தான் பார்த்துருக்கோம் தவிர பழைய நோட்டை பார்க்கல. ஆனா 33 ஆண்டுகளாக அவங்க அந்த இடத்தை விட்டு வெளியில போகல. அந்த இடத்தை விட்டு எங்க போகல? வெளியில போகல. 3 சந்தர்ப்பத்துல தான் அந்த வீட்டை விட்டே வெளியில வந்திருக்கிறாங்க. 3 சந்தர்ப்பம். ஒன்னு அவங்களுடைய ஷேகாக இருக்கிற பெரியவங்களுடைய அந்த தரிசனத்திற்காக போனாங்க. இன்னும் ஒன்று தாயாரினுடைய அந்த வஃபாத் ஜனாசா, பள்ளியில ஜனாசா தொழுக, அதை தொழுகிறதுக்காக வேண்டி ஜனாசா தொழுகைக்கு தான் வீட்டுக்கு அங்க போனது அவர்களுடைய ஒரு இது நிமித்தமாக.
வேற எந்த சந்தர்ப்பத்திலையும் போகலன்னா. அப்படிப்பட்ட மேன்மக்கள் எல்லாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க மல்டி மில்லியனர் கிடையாது, ஆனா இவங்க யாரு கனியில உள்ளாள். அவளே சொல்லுவாக, நீங்கெல்லாம் ஜெய்புங்கிறது இந்த ஜேப்பு, அன்தும் தஅகுதுன பில் ஜெய்ப், நீங்கெல்லாம் காசு எடுக்கிறது ஜேப்ல இருந்து எடுப்பீங்க. நஹ்னு நஅகுது பில் கைப், நாங்கெல்லாம் கைப்ல இருந்து எடுப்போம்பா. அவன் தாராம்பா, அந்த கைப்ல இருந்து வர்றதும்பா. அது எப்படின்னா நம்மளால சொல்ல முடியாது, அந்த ஆச்சரியத்தை எல்லாம் நம்மளால வர்ணிக்கலாம் முடியாது. அது கைப்ல இருந்து வர்றது அப்படின்றவா, ஒரே வார்த்தையில முடிச்சிருவா. அப்ப அவங்கெல்லாம் கனி, இவங்க தான் கனியான ஆள்கள், பணக்காரர்கள். என்னைக்கு அன்னைக்கு எவ்வளவு தேவை, என் ரப்பு அதை எனக்கு போதுமாக்கிடுவான். நாளைக்கு என் ரப்பு என்கிட்ட. இப்ப எல்லாரும் ஏடிஎம் வச்சிருப்பீங்க, பெரும்பாலும் வச்சிருப்பீங்க. உங்க பேங்க்ல அக்கௌண்ட்ல காசு கிடக்குது. இன்னைக்கு எவ்வளவு தேவையோ நம்ம அதை போட்டு எடுக்கணும்னா ஸ்வைப் பண்றதாக இருந்தா அதை மட்டும் எடுத்து வச்சுக்குவோம், கொஞ்சம் கை காசுக்கு வச்சுக்குவோம். 1 லட்சத்தை தூக்கி கையில வச்சுக்குவோம். யாராவது தூக்கி வைப்பானா? மாட்டான். யாராவது போய் அவர்கிட்ட, ஏங்க எடுக்கிறதே எடுக்கிறீங்க, இன்னும் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்து எடுங்க அப்படின்னு சொன்னா எதுக்குன்னு கேட்பார். எப்ப வேணாலும் ஏடிஎம் இருக்கு, எப்போ சொருவினாலும் வரப்போகுது, என் அக்கௌண்ட்ல காசு கிடக்கு, அது என்றது தானே, எப்ப தேவையோ அப்ப எடுத்துக்குவோம் இப்படின்னு ஒரு நினைவு இருக்குல்ல. அந்த மேன்மக்கள், என் ரப்பு என்னை விட்டு போனா தானே யோசிக்கணும். அவன் என்னோடு இருக்கும் பொழுது நான் எதுக்கு யோசிக்கணும், நாளைக்கு என்ன கை விட்டுருவான்னு யோசனையா? அவனை நான் விட்டால் அல்லவா அவன் என்னை விடுவது. பொதுக்குருணி அதுக்கு இருக்குங்கிறான். நீ நம்மள நினைச்சுக்கிட்டு இருப்பான், நான் உங்களை நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன் நல்லா சொல்றான். அப்ப அவனை விட்டால் அல்லவா. அப்ப இந்த சூறாக்களை மேன்மக்கள்னாலும் பார்த்திருக்கிற, ஒரு நாள் விட மாட்டாங்க, ஓதுவாங்க. அந்த வீட்டுல பரக்கத்து இருந்துகிட்டே இருந்தது, எல்லாரும் ஓதுவாங்க. பிள்ளைகள்லாம் ஓத வைப்பாங்க, ஓதணும். சூரத்து யாசி, சூரத்து வாக்கியா டெய்லி மகரிபில் ஓதியே ஆகணுங்கிற இது இருந்துச்சு. இந்த ஆய்வுன்னு போய் எல்லாத்தையும் ஆஞ்சி மேஞ்சி இருக்கிற எல்லாத்தையும் அள்ளி போட்டாங்க, ஒளிஞ்சு வச்சு. அந்த ஹதீஸ் அப்படியா, இந்த ஹதீஸ் இப்படியான்னு போட்டான். இன்னைக்கு யார் வீட்லயும் சூரத்துல் வாக்கியா இல்லை, ரொம்ப ரேரா போச்சு. இபாதத்துகள் எல்லாம் அப்படியே. சூரத்துல் ஹஷர் இருக்கு இல்லையா, அந்த ஹஷருடைய சூரா, அதனுடைய கடைசி 3 ஆயத்து இருக்கு பாருங்க. நமக்கு லாஸ்டா ஓதுனது அந்த 3 ஆயத்து தான் ஓதணும். ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா ஹுவர் ரஹ்மானுர் ரஹீம் ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு அல் மலிகுல் குத்தூஸ் ஸலாமுல் முஃமினுல் முஹைமினுல் அஸீஸுல் ஜப்பாருல் முதக்கப்பிர் சுப்ஹானல்லாஹி அம்மா யுஷ்ரிகூன் ஹுவல்லாஹுல் ஹாலிகுல் பாரிஉல் முஸவ்விர் லஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா யுஸப்பிஹு லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்தி வஹுவல் அஸீஸுல் ஹகீம். ஓதி முடிச்சோமா இல்லையா? இப்படி இந்த இது அல்லாஹ்வுடைய அருள் நிறைந்த திருநாமங்களை உட்பதிந்த ஒன்று. ஹாஜத்துகள் நிறைவேற இந்த ஆயத்துகள் சரியான கை கொடுக்கும் வாங்க. சூரத்துல் ஹஷ்ரை யார் ஓதுவாரோ அவரின் முன் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடுங்கிற அளவுக்கு அந்த சூறாக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு. சூரத்துல் ஹஷ்ரின் இந்த ஆயத்துகள் இருக்கு இல்லையா, இவைகளை தலைவலி உடையவர்களுக்கு ஊதினால் தலைவலி தீரும் அப்படின்னாங்க. எல்லாம் பரிசோதித்து சொன்னாங்க. அவ்வளவு பெரிய மகத்தான சூரா சூரத்துல் ஹஷ்ர் அப்படிங்கிறது. ஹைர். இந்த மாதிரி நம்ம இன்னைக்கு நிறைய ஒரே ஒரு ஆயத்தை மாத்திரம் நம்ம இன்னைக்கு ஓதுனதுல பரக்கத்துக்கு பார்ப்போம். சூரத்துல் ஹஷ்ர்ல 9வது ஆயத்து, வல்லதீன தபவு தார வல் ஈமான மின் கப்லிஹிம் யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம் வலா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா வமன் யுக ஷுஹ நஃப்ஸிஹி ஃபஉலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் அப்படிங்கிறது இதனுடைய அந்த வரி. அல்லாஹ் தஆலா சிலர்கள் அப்படி அமைச்சு வைக்கிறான். தபவு தார, இவங்கெல்லாம் ஏற்கனவே மதீனாவுக்கு போய் அங்கே செட்டில் ஆயிட்டாங்க. மதீனாவில் இருக்கிறவங்க போய் மதீனாவில் செட்டில் ஆனவங்க. இவங்கெல்லாம் இந்த ஆட்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா, இவங்கெல்லாம் முஹாஜிர்களாக முன்னக்கே வந்துட்டாங்க. வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க, முன்னாடி முன்னேற்பாடுகள்லாம் செஞ்சிருந்தாங்க. அன்சாரிகள் அங்கேயும் இருந்தாங்க. அப்படிப்பட்ட அன்சாரிகள் மூத்த சஹாபிகள் இருந்தாங்க. இவங்க அப்படி நேரா முஹாஜிர்களாக அங்கிருந்து அதுக்கப்புறம் வந்தாங்கல்ல, ஹிஜ்ரத்தை செஞ்சு வந்தாங்க இல்லையா, முதல்ல போய் உட்கார்ந்தவங்க உண்டு. மதீனாவாசிகள், பெரும்பாலும் மதீனாவாசிகள் அடையாளப்படுத்தும். இவங்க இங்கிருந்து யுஹிப்பூன மன் ஹாஜர இலைஹிம், அவங்க பக்கம் ஹிஜ்ரத் செஞ்சு போனாங்கல்ல, நாடு திறந்து மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போனாங்கல்ல, இவங்க லா யஜிதுன ஃபீ சுதூரிஹிம் ஹாஜதம் மிம்மா ஊது வலா வயூதிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அல்லாஹ் சொல்ற அழகான வார்த்தை, ஈமானுடைய வீட்டை அமைச்சு கொண்டாங்கன்னு சொல்றான். வல்லதீன தபவு தார வல் ஈமான,
அப்படி அமைச்சுக்கிட்டாங்க. நாடு துறந்து அங்கிருந்து இங்க குடியேறி வந்தாங்களா இல்லையா? அப்படி வந்தவங்களை ரொம்ப நேசம் வச்சாங்க. இவங்கெல்லாம் யாரு? எங்க சகோதரர்கள் இல்லையா? ஈமானிய சகோதரர்கள் நேசம் வச்சாங்க. அந்த குடியேறி இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதிலிருந்து தங்களுக்கு தேவை இருந்தும் கூட அவங்களுக்கு தான் ஒரு முன்னுரிமையை கொடுத்து அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஆதரவுகளையும் அவங்களுக்கு பெரிய அரவணைப்புகளையும் கொடுத்தாங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இப்படியெல்லாம் இருந்த இந்த மேன்மக்களுடைய உள்ளங்கள் எல்லாம் உலோபித்தனத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டிருந்தது. கஞ்சத்தனம் இல்லாத உள்ளங்களாக இருந்துச்சு. அவங்க தான் வெற்றியாளர்கள் அல்லாஹு தாலா அடையாளப்படுத்தி காட்டுறான். பல்வேறு சிறப்புகள் அந்த மேன்மக்களுக்கு உண்டு. அந்த சீதேவிகள் வாழ்ற காலமெல்லாம் அற்புதமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், நிம்மதியோடு வாழ்ந்தவர்கள். இறைமறை குர்ஆன் இலையோடுகிற வார்த்தைகளில் எல்லாம் அவர்களை முன்னின்று காட்டும். யத்லூன ஹக்க திலாவத்திஹின் அந்த சஹாபிகளை பத்தி சொல்லும். அவங்க ஓதுனாங்கன்னா ஓதுற மாதிரி தான் இருக்கும். குர்ஆனை ஓதுனாங்கன்னா குர்ஆனை தான் ஓதுவாங்க. அப்படின்னா அதை வாழ்வியலாக கொண்டு வந்து நிறுத்துவாங்கன்னு சொல்லுவாங்க. கத்தாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்லுவாங்க, இது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தோழர்களை குறித்து வந்த விவரிக்கிற ஆயத்தும் கூட என்று மென்மக்கள் சொல்வார்கள். சரி, இப்போ நம்ம யோசிக்கிறோம், தங்களுடைய வாழ்வில் அவர்களுக்கு எல்லா விதமான தேவைகளும் இருந்தது. இருந்தாலும் தன்னை நம்பி வந்தவர்கள், ஆதரவற்று வந்தவர்கள், ஈமானுக்காக வெளியேறி வந்தவர்கள், நம்மளை நம்பி வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அனைத்தையும் அவர்களுக்காக பகிர்ந்து கொடுத்தார்கள். அல்லாஹ் சும்மா சொல்லல, ஈமானோடு அவர்கள் உள்வாங்கி கொண்ட செய்தியாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இதுல நாம பார்க்கிறோம், அந்த சீதேவிகளுடைய அந்த கடைசி உறுதுணைங்கிறது எந்த அளவுக்கு இருந்துச்சு. ஒரு எல்லைன்னு ஒண்ணு இருக்கும்ல, ஒரு எல்லை, இவங்களை ஆதரிக்கிறதுல ஒரு எல்லை ஒண்ணு இருக்கும்ல, எந்த அளவுக்கு அந்த எல்லை இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஆச்சரியமாக இருக்கும். எர்மூக்குடைய யுத்தத்துல அங்க சில பேர் ஷஹாதத் அடைகிறார்கள். எர்மூக்குடைய யுத்தத்துல இன்னுயிரை இந்த தீனுக்காக அவர்கள் ஷஹாதத்தை பெற்று அந்த உடல் எல்லாம் இப்பொழுது உயிர் துறப்பதற்கான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. கடைசி நேரம், சக்ராத்தின் நேரம், குற்றுயிராக கிடக்கிறாங்க. அதுல செய்தனா ஹாரிஸ் ரதியல்லாஹு இருக்கிறாங்க, செய்தனா இக்ரிமா ரதியல்லாஹு இருக்கிறாங்க, சுஹைல் ரதியல்லாஹு இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் அந்த இதுல இப்ப குற்றுயிராக கிடக்கிறாங்க. அப்படி குற்றுயிராக கிடக்கிற நேரத்துல செய்தனா ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு அப்படியே மா தண்ணி தண்ணி அப்படிங்கிறாங்க. தண்ணீர் கொண்டு வரப்படுகிறது. இதை கேட்ட உடனே துடிச்சு ஒரு ஆள் ஓடி போய் தண்ணி எடுத்துட்டு வராங்க. எடுத்து செய்தனா ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு கிட்ட கொண்டு வரும் பொழுது இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹுடைய சத்தம் கேட்குது, தண்ணீர் தண்ணீர்னு கேட்குது. குற்றுயிராக கிடக்கிற நேரங்கிறது சக்ராத்தின் நேரம், சாதாரண நேரம் அல்ல. அந்த நேரத்தில் மூளை சீராலாம் வேலை செய்யாது, யாரு என்ன ஏதெல்லாம் புரியலாம் முடியாது. ஆனா அந்த இடத்துல கூட ஹாரிஸ் ரதியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்த தண்ணியை கொண்டு வந்த நபர்கிட்ட சொல்றாங்க, அப்படி செய்கினிய காட்டி இக்ரிமா சத்தம் கேட்குது, அங்க தண்ணின்னு கேட்குது, அங்க கொடுங்கன்னாங்க. இக்ரிமா ரதியல்லாஹு அன்ஹு போகுது. இக்ரிமா ரலியல்லாஹு போனா அவ தண்ணியை குடிக்கிறதுக்காண்டி முனைகிற நேரத்தில் தண்ணின்னு சத்தம் கேட்குது. செய்தனா சஹல் ரலியல்லாஹு கேட்கறாங்க, சுஹைல் ரலியல்லாஹு கேட்கறாங்க, நேரம் அங்க போங்கன்னாங்க. இந்த ஆளு கொண்டு ஓடி போய் சுஹைல் ரலியல்லாஹு கிட்ட கொடுக்க போகும்போது அப்படியே அவங்க ஷஹாதத் அடைஞ்சிடுறாங்க. ஷஹாதத்தை அடைச்சிட்டாங்களேன்னு ஓடி நேரா இக்ரிமா ரலியல்லாஹு வராங்க. அவங்களும் ஷஹாதத்தை அடைஞ்சிருக்கிறாங்க, இந்த உலகத்தை விட்டு விடை பெற்றிருக்கிறாங்க. சரி, கேட்ட ஹாரிஸ் ரலியல்லாஹு போய் கொடுப்போம்னு சொல்லி போகும்போது அவங்களும் ஷஹாதத்தை அடைந்திருக்கிறார்கள். கடைசி தருணத்தில் கூட இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹுவுக்காக வாழ்வது, உள்ளத்துல உலோபித்தனமே இல்லை, கஞ்சத்தனமே கிடையாது. அல்லாஹு அக்பர். இருந்தாலே கொடுக்க மாட்டேங்கிறான். இங்க தனக்கு தேவை, வேற வழி இல்லை, இதை குடிச்சு ஆகணும். அந்த சக்ராத்தின் நேரம்ங்கிறது ஹலாலான நீர் மாத்திரம் அல்ல, தடை செய்யப்பட்ட நீராக இருந்தாலும் அந்த நேரத்தில் ஜாயிஸ் ஆகும். உயிர் போற நேரம்னு வைங்க, ஏதாச்சும் ஒண்ணு வாயில ஊத்துனா தான் உயிர் பிழைக்கும்னு சொன்னா, ஒரு ஹராமான ஒன்று கூட அந்த இடத்தில் அந்த நேரத்தில் அந்த அளவுக்கு அனுமதிக்கப்படும். வேற வழியே இல்லைன்னா, அப்படிப்பட்ட அனுமதி இருந்தும் கூட வந்த நீரை
சாதாரணமா ஒரு நிகழ்ச்சி முடிச்சாலே பாக்குறோமே, வெளியிலலாம் பாக்குறோமா இல்லையா, ஒரு சூழல்கள்ல எல்லாத்துக்கும் ஏதாச்சும் ஒண்ணு கொடுக்கறாங்கன்னு சொன்னா எவனுக்கு கிடைக்குதோ இல்லையா தான் கிடைக்கிற வரைக்கும் அள்ளிட்டு போறான், இல்லைன்னா அள்ளி பிச்சு கீழே போட்டாது போவான் இல்லையா. ஆனா உயிர் பிரிகிற நேரத்திலும் கூட இந்த மரபோடு வாழ முடிந்தது என்றால் இவங்க தான் பெரும் மாண்பாளர்கள். அந்த உயரிய சஹாபாக்களை தான் நாம மிகுந்த கண்ணியத்தோடு மதிக்க. அந்த மேன்மக்கள் இவர்கள் தான் நமது அருள் நிறைந்த வழிகாட்டிகள். அல்லாஹ் அடையாளப்படுத்துகிற நன்மக்கள் எப்படி அடையாளப்படுத்தலாம்? உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன்னு சொல்றான், அவர்கள் தான் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறான். அல்லாஹு தஆலா அந்த ஸ்ரீதேவிகளுடைய பரக்கத்தால் நம்மையும் அது சார்ந்த பெருமக்களாக, அது சார்ந்த அவர்களை தழுவி நின்ற நல்லூர்களாக கபூல் செய்வதோடு, யாரை அல்லாஹ் வெற்றியாளர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்தினானோ அந்த வெற்றியாளர்களில் நாமும் சேர்ந்து விட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.